இன்னும் ஃபேமிலிஸ் அதாவது பாத்தீங்கன்னா அந்த கடந்த 2 நாளே பாத்தீங்கன்னா நம்ம தம்பி கொடுவை என்பதுதான் இன்ஸ்டா ஃபுல்லா ஃபேமஸ். ஏதாவது நல்ல விஷயம் பண்ணி ஃபேமஸ் ஆனான்னு பார்த்தா கிடையாது, ஸ்கேம். 13 வயசுல லட்சமா ஏமாத்திருக்காரு தலைவர். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஸ்கேம் தான் உங்களுக்கு தெரியும். இவர் வந்து இந்த விதத்துல மட்டும் ஸ்கேம் பண்ணல, தம்பி வந்து பல முறையில ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. பல முறையில ஸ்கேம் பண்றோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ் இது ப்ரமோட் பண்ணி பண்றதெல்லாம் நாங்க சொல்லல. சில கடைக்காரங்கிட்ட எங்க கண்பட நாங்க பார்த்த விஷயம் இது, ஆதாரத்தோட எங்களால நிரூபிக்க முடியும். தென்காசில இருந்து ஒரு பையன் நீ ஏமாத்திட்டான் ப்ரோ, மொத்தம் 7000 ரூபாய் என்கிட்ட மோசடி பண்ணிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. நேர்ல போய் பார்த்தா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எங்க கிட்ட காட்டுறாங்க. எங்க எவிடன்ஸ் இப்ப காமிக்கவங்க கொடுவை அன்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க 7.5K வாங்கிட்டு போன் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அவங்க ஏரியா தெரிஞ்சா சொல்லுங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆமா மெடிக்கல் எமர்ஜென்சி சொல்லி வாங்கிட்டாங்க அப்படின்னு போறாங்க. இவர கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் அதை நாங்க காட்டுற பாருங்க. அவங்க அட்வான்ஸ் மாதிரி 4000 கேட்டாங்க ப்ரொமோஷனுக்கு, அதை நான் ஃபர்ஸ்ட் போடல. அந்த பையன்ட்ட பேசணும், அந்த பையன்ட்ட பேச கொடுத்தாங்க, ஆனா நான் உடனே போடல. சரி வர்றதுக்கு முந்தின நாள் கூட போட்டுக்கலாம்னு விட்டுட்டு, ஆனா மெடிக்கல் எமர்ஜென்சி எனக்கு அமௌண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4000 வாங்கினாங்க. அடுத்து நாங்க திருப்பூர்ல இருக்கோம், திருப்பூர்ல இருந்து வரணும், பஸ் டிக்கெட் போடுங்க, அதெல்லாம் அந்த ப்ரொமோஷன்லேயே டேலி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3000 வாங்கிட்டு இப்போ வரவும் மாட்டாங்க. ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்கவும் மாட்டாங்க. அமௌண்ட் போடுங்க ப்ரோ, நீங்க வரவே வேண்டாம் சொன்னா வெயிட் பண்ணுங்க மட்டும் மெசேஜ் அனுப்புறாங்க, அமௌண்ட் போட மாட்டேங்காங்க. நீங்களே பாருங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு. தம்பி இதெல்லாம் நாங்க லீக் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், ஏற்கனவே நிறைய கேவலப்பட்டது, இதுக்கு மேல நீ கேவலப்படுறதுக்கு ஒண்ணு கூட கிடையாது. நல்லா கேட்டுக்கோ. முதல்ல நீ எங்கெல்லாம் ஸ்கேம் பண்ணியோ, உன் காரை வித்துரு, என்னமோ நீ செய்யி. ஸ்கேம் பண்ணி யார்ட்டெல்லாம் ஸ்கேம் பண்ணி ரூபா மோசடி பண்ணியோ எல்லாருக்குமே அந்த அமௌண்ட்டை நீ ரீஃபண்ட் பண்ணணும்.